ஆனா, சோனிக் பதட்டப்படாம வேகமா அவனுங்க 2 பேரையும் கீழ தள்ளிடுறான். டாக்டர் நெறைய ஏவுகணைகள ஏவ நேரம் நின்ன மாதிரி ஆகுது. சோனிக் கடிகாரத்தை பார்க்கிறான். ஒரு மெல்லிசை ஒலிக்கவும், கீழ விழும்போது விமானங்கள் ஒண்ணொண்ணா வெடிக்குது. வேகம் தான் அவனோட ஸ்டைல். ஆனா அப்போ டாக்டர் சோனிக் முடியோட சக்திய இயக்க, அவனோட விண்கலம் சோனிக் வேகத்துக்கே வருது. சோனிக்கை ஒரு வெடி வெடிக்க வைக்க, குழப்பத்துல ஒரு சோனிக் முடிய எடுத்து, மோதிரத்துல மாட்டி, பரிமாற்ற வளைய அம்பை எய்து 2 பேரையும் பத்திரமான இடத்துக்கு அனுப்புறான். அவன் மட்டும் அங்கேயே இருந்து டாக்டரோட வேகமா சண்ட போடுறான். அவன் நெனச்சு கூட பார்க்காதது என்னன்னா, அவன் எவ்ளோ வேகமா ஓடினாலும் டாக்டரோட விண்கலத்தை விட முடியல. 2 பேரும் ஒரு மலையில இருந்து பாரிஸ் டவர் வரைக்கும், அப்புறம் சீனப் பெருஞ்சுவர்ல இருந்து எகிப்து பிரமிடு வரைக்கும் துரத்திட்டு, கடைசியா டைம் ஊருக்கு தான் திரும்பி வர்றாங்க. ஆனா, சோனிக் வெடிச்சதுல மயங்கிடுறான். டாக்டர் பின்னாடியே வரான். சோனிக் பொறியில மாட்டிக்கிட்டத பாத்துட்டு, பரிமாற்ற வளையத்த எடுத்து டாம்ம டாக்டர் பின்னாடி கொண்டு வர்றான். 2 பேரும் சண்ட போட விண்கலத்துல இருந்து தூக்கி எறியப்படுறான். டாக்டர் கேலி பண்றான். ஆனா, டாம் சொன்ன வார்த்த சோனிக்கை ரொம்ப கோவப்படுத்துது. அவன் எப்பவும் தனியா இருந்திருக்கான். ஒரு நண்பன் கூட இல்ல. டைம் தான் அவனோட நண்பன். அவனோட முழு சக்தியும் வெளிய வருது. அவன் ஒரு கையால முஷ்டிய மடக்கி, சோனிக் முடியோட சக்தி அவனுக்குள்ள போகுது. டாக்டர் விண்கலத்துல இருக்கிற எல்லா ஆயுதத்தையும் எடுத்து சோனிக்கை குறிவைக்கிறான். அடுத்த நிமிஷம் நெறைய ஏவுகணைகள் வருது. சோனிக் வேகமா போய் எல்லாத்தையும் தப்பிச்சிடுறான். அவனோட வேகமான சுழற்சியில விண்கலம் உடைஞ்சு போகுது. டாம் ஒரு பரிமாற்ற வளையத்தை எறிய, சோனிக் புரிஞ்சுகிட்டு வேகமா ஓடி டாக்டரையும், அவன் விண்கலத்தையும் பரிமாற்ற வளையத்துக்குள்ள தள்ளி விட்டுடுறான். சோனிக் வாழ்க்கையில முதல் நண்பனை சம்பாதிச்சு சந்தோஷமா குதிக்கிறான். அதிலிருந்து சோனிக் டாம் வீட்ல ஒருத்தனா இருக்கான். ஆனா, டாக்டர் காளான்கள் இருக்கிற ஒரு கிரகத்துல உயிர் பிழைச்சிடுறான். ஆனா, அப்ப சோனிக் இருக்கத்தும் தெரியாது. ஒரு புத்திசாலியான சின்ன நரி அவன தேடி பூமிக்கு வந்துகிட்டே இருக்குன்னு.